மத்திய அமைச்சர் சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் உடலில் மதுபானம் அருந்தியதற்கான தடயங்கள் எதுவும் பிரேத பரிசோதனையின் போது கண்டுபிடிக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதே நேரத்தில் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. சுனந்தாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறையிலிருந்து பயன்படுத்தி காலியாக இருந்த ஆல்பிராக்ஸ் தூக்க மாத்திரை பட்டியை கண்டெடுத்ததாக கூறப்படுகிறது. விசாரணை அதிகாரியான அலோக் சர்மா இதுவரை சசி தரூர், சுனந்தாவின் உறவினர்கள், பத்திரிகையாளர் நளினி சிங் உட்பட 8 பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. சசி தரூரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்கும் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் மெஹர் தராருக்கும் இடையேயான உறவு குறித்தும் அது தொடர்பான சர்ச்சைகள் குறித்தும் கேள்விகள் கேட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே சுனந்தா புஷ்கரின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக சுனந்தா தூக்க மாத்திரைகளையும் மதுபானத்தையும் ஒரே நேரத்தில் உட்கொண்டதால் மரணம் சம்பவித்திருக்கலாம் என சில ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது.